Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட Redmi Note 10 Lite ஸ்மார்ட்ஃபோன் தான் இருக்கு. ஸோ அந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் ஆன Redmi Note 9s ரீபிராண்டட் வெர்ஷன். என்னதான் அது வந்து ரீபிராண்டட் வெர்ஷன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து 100% ஒர்த்து நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் தான் இருக்குது. அது என்னங்கிறது லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, இப்போ அதோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மேட் இன் இந்தியா, அப்புறம் Qualcomm Snapdragon 720G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 720G 48MP குவாட் கேமரா, அப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அதை கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஆரா ப்ளூ கலர் 4+64 தான் இருக்குது. இதான் பேஸ் வேரியன்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000. சரி, ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். முன்னாடியே இதோட சீலை கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடய பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்கும். அப்புறம் சிம் எஜெக்டர் டூலுமே இருக்கும். ஸோ பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் கேஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் வந்துருச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 18 வாட் சார்ஜர் தான். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் தான். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு டைப் சி கேபிள் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட கவரை வெளியே எடுப்போம். ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ A2Z மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் 10,000 ருபீஸ்க்கு மேலே ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5,000 ருபீஸ் வரைக்கும் கிஃப்ட் ஆஃபர்ஸ் தருவாங்க. ஸோ மறக்காமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோன் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் செஞ்சுருக்காங்க. அதனால் ஃபோன் பார்க்க செம்ம ப்ரீமியமாக இருக்குது. சீரியஸாக ஒரு பட்ஜெட் ஃபோன் மாதிரியே தெரில. ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன இதில் கிளாசி ஃபினிஷ் கொடுத்தனால இந்த ஃபோன் செம ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸும் பயங்கரமாக ஆகுது. அப்புறம் ஃபோனும் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோன் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும். அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8.8 mm கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 209 grams இருக்குது. சரி, ஓகே, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே எம்பெடடாக கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கீஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்கனால இந்த ஃபோனை நீங்கள் ரிமோட்டாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் பஞ்சோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதனால் முன்னாடி டிசைனும் பார்க்க நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 inch. இதில் IPS LCD பேனல் தான் இருக்குது. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் HD ப்ளஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் 60 Hz கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் ஸ்கீம் மாற்றிக்கலாம். ஸோ 3 மோட் இருக்குது: ஆட்டோ, சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் டெம்பரேச்சருமே நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே 450 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா இந்த செக்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 8 nm பில்ட் பண்ண Qualcomm Snapdragon 720G தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 720G பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிப் செட்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு வேறு லெவல் சிப் செட்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் ஸ்டோரேஜ்னு வரையில் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் தான். அதனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோனுன்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5020 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60 Hz அதனால் கண்டிப்பாக அது வந்து தாங்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 18 வாட் சார்ஜருமே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP f1.9 அப்பர்ச்சரில் இருக்குது. அப்புறம் 8 MP அல்ட்ராவைட் f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. 5 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. 2 MP டெப்த் f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.5. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா மோட்ஸ் அப்புறம் எப்படி சாஃப்ட்வேர் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, 48 MP, அப்புறம் ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட், அப்புறம் ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், வாட்டர் மார்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் 4K 30 FPS, அப்புறம் வந்து 1080p 60 FPS வரைக்குமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான விஷயம். அநேகமாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோனில் மட்டும் தான் நம்மளால் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து MIUIயில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஃபோனில் வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்னா இதோட சாஃப்ட்வேர் தான். ஸோ MIUIலலாம் எந்த நெகட்டிவ் இல்லை, ஆனால் அந்த சாஃப்ட்வேர் வேர்ஷனில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 10 தான் வந்து இன்னுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதான் வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு தோணுது. இது அப்படியே ரீபிராண்ட் பண்ணனால நமக்கு அப்படியே Android 10 வந்து கொடுத்துட்டாங்க. என்ன இது வந்து Android 11 வந்து தான் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா Android 12 வந்து லான்ச் ஆயிடுச்சு. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரேஷன் பின்னாடி வந்து இருக்குது. ஸோ மற்றபடி இதில் Android 10 தவிர பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் எந்த வித காம்ப்ரமைசஸுமே இல்லை, எல்லாமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஃபோன் வந்து 13,000 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன். என்ன உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி மட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாமே வந்து இருக்குது நம்ம வந்து சொல்லலாம். ஒரு செம டிசைன், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமராஸ், நல்ல பேட்டரி லைஃப் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வந்து வாங்கலாம். என்ன உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குறையாக இருக்குது. ஏன்னா அது வந்து Android 10 இருக்குது. மேபி 2 அப்டேட் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா Android 11, 12 தான் வரும், வேறு 13லாம் வராது. அதனால் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் பிரச்சனை இல்லைனா நீங்கள் வாங்குங்க. இல்லை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் முக்கியம் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.